நம்ம அஜிஸருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய வசூல் குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா 12 நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜிஸ் நடிப்புல உருவான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க ஜி.வி. பிரகாஷ் குமார் எஸ்ஐயுமே அமைச்சிருக்காரு. த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் பிரசன்னா, கார்த்திகேயா தேவ், பிரியா வாரியர் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சிம்ரன் அவங்க கொஞ்ச நேரம் வந்த கேமியோல கலக்கியும் இருக்காங்க. மாபெரும் வரவேற்பு பெற்று வெற்றியடைந்துள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா தற்போது வரைக்குமே பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. 3-4 நாட்களுக்கு முன்னாடி படக்குழு தரப்புல இருந்து இந்த படம் 200 கோடி ரூபாய் உலக அளவுல வசூலாகி உள்ளதாக தகவலுமே வெளியாச்சு. அதனை அடுத்து தொடர்ந்து விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் எங்கேயோ போய்விட்டதாம். தற்போது பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 290 அல்லது 300 கோடி வசூலாகி இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நிலையில அஜிஸருடைய அடுத்தடுத்த படம் பற்றிய பேச்சுக்களுமே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. நம்ம அஜிஸ் சார் பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஆதிக்குடன் இணைய உள்ளார், இல்ல பிரசாந்த் நீல் அவர்களுடைய KGF 3ல இருக்கார் அப்படின்னு ஒரு சில டாக்குகள் போய்கொண்டிருந்தது. தற்போது பாத்தீங்கன்னா நம்ம அஜிஸ் சார் பிரசாந்த் நீலுடன் இணைவது உறுதிதானாம். ஆனால் அது KGF 3 கிடையாதாம். நம்ம அஜிஸ் சாருக்குன்னு தனியாக ஒரு கதையை பிரசாந்த் நீல் அவர்கள் ரெடி பண்ணிருக்காரா. சோ அந்த கதையில தான் அஜிஸ் சார் நடிக்க உள்ளதாகவும் அது AK 64 இருக்க வாய்ப்பில்லை, ஒருவேளை 65 இருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க.